பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்தக்கூடிய ஒரு நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதை பற்றி விலாவரியாக பேசுவோம்னு மதிப்பிற்குரிய உமாபதி நான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு அண்ணே, இப்போது சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு மாற்று கருத்து, அதாவது எப்படின்னா 1967 அப்புறம் கலைஞர் வந்ததுக்கு பிறகு ஒரு வெள்ளை ஆடை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவர் என் மதத்தையும் எதையும் சார்ந்தவரில் இஸ் எ யூனிக் மேன் ஃபார் த ஹோல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி பஸ்ஸில் வச்சுருந்த அந்த திருவள்ளுவர் ஃபோட்டோலாம் மாற்றி முன்னாடி அது வேற ஒரு உருவமாக இருந்ததை மாற்றி எல்லாமே பண்ணாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு அரசு விழா, அதுவும் ஒரு வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழான்னு சொல்லி, முதல்ல அந்த விழா ஏன் நடந்ததுன்னு தெரியல, அதில் இவருக்கு காவி உடை போட்டு பட்டை அடித்து ருத்ராஜ கொடையெல்லாம் போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படி பார்க்குறீங்க பார்க்கலன்றது இல்லை. அதாவது என்னென்னா, திருவள்ளுவரை பற்றி ஆய்வு செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். திருவள்ளுவர் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தது மட்டும் இல்லாமல், திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்ன்ற ஆய்வுகள் நிறையா நடந்திருக்கு 60களுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. திருவள்ளுவர் யார், எங்கே பிறந்தார், இல்லை பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. திருவள்ளுவர் இங்கே திருவல்லிக்கேணியில் பிறந்தாருன்னு வாங்கி, அப்புறம் என்ன பண்ணுறாரு, மீனவர் குடும்பத்தில் இப்படி பிறந்தவர்னு வாங்கி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் பிறந்தவர்னு ஒரு சர்ச்சை இருக்குது. கன்னியாகுமரியில் தான் திருவள்ளுவர் பிறந்தார்னு. இப்போ நான் தடம் பதித்த தமிழன் சொல்லி தமிழர்களோட பூர்வீகம் என்ன, அவங்க எங்கேருந்து பிறந்தாங்க, அவங்களோட ஜெனட்டிக்கலாக எங்கே இருந்தாங்கன்றது ஒரு ரிசர்ச் பண்ணி 7 வருஷம் அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணோம். தந்தி டிவியில் இருக்கும்போது தடம் பதித்த தமிழன்னு சொல்லி கன்னியாகுமரி குமரி கண்டத்தில் ஆரம்பித்து குமரி கண்டன் இருக்கா இல்லையான்னு சொல்லி கடலுக்கடியிலலாம் போய் ஆய்வு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நாகை கடற்கரையில் போய் அண்டர் வாட்டரில் போய் தேடி இருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. அதை போனால் அறிஞர்களை சந்திச்சிருக்கோம், அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்குது. என்னோடய புத்தகத்தில் தடம் பதித்த தமிழனில் இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு அறிஞர் என்ன சொன்னார்னா, திருவள்ளுவர் எங்கள் நாட்டை சேர்ந்தவர், நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு மன்னராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை ஆதிவாசிகளின் தலைவனாக இருந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சில இதெல்லாம் ஒரு சில அடிப்படை பேர்களை வச்செல்லாம் அவர் காமிச்சார். எங்கே குமரி மாவட்டத்தில் இல்லை மலைப்பகுதியில் உள்ள பேர் இருக்குது. இந்த பேர் எப்படி வந்துச்சப்போ, இந்த பேர் எப்படி வந்துச்சு, அவர் மன்னராக இருந்தால் வந்துச்சுன்னா அவர் சில ஆவணங்கள் எல்லாம் ஒரு மேற்கோள்லாம் காட்டினார். அதற்கு முன்னாடியே கலைஞர் இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்னாடி பல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் பண்ண ஆய்வில் அவர் சமண மதத்தை சேர்ந்தவன்றது 90% அதுதான் உண்மை. ஏன்னா அவர் கடவுளை பற்றி எந்த கடவுளோட பேரும் சொல்லியிருக்க மாட்டார். இஸ்லாமிய கடவுளை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டார், கிறிஸ்தவர்களை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டார், இல்லை எதையுமே இந்து கடவுள் சிவனை பற்றி ஆதி பகவான் தான் சொல்லியிருப்பார். ஆதி பகவன் முதற்றே உலகு. அதில் ஒரு சர்ச்சை இருந்ததுண்ணா. அதில் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஆதி பகவன் இல்லை பகலவன், பகலவன்னா சூரியன், அதாவது சூரியன் தான் முதல் அப்படின்னு சொல்கிறது தான் அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகலவன்கிறது இவங்க பகவன் அப்படின்னு மாற்றி, பகவன் ஒரு தமிழ் வார்த்தை இல்லை, இப்படி மாற்றிருக்கலாம். பகலவனாக இருக்கலாம். அவர் இயற்கையை வழிபடக்கூடியவர். ஆனால் எல்லாத்தையும் இறைவன் ஒருத்தருக்கு சொல்லியிருக்கார், பொதுவாக சொல்லியிருக்கார் வார்த்தைகளாக, ஆனால் யாருன்னு சொல்லலை. அப்போ அவர் எந்த மதத்தையும் சாராத ஒருத்தராக இருந்திருக்கணும்னு ஒரு கூற்று. ரெண்டாவது, ஒருவேளை சமண மதத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கலைஞர் காலத்தில் சில ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. கலைஞர் மிகப்பெரிய பற்றுடையவர். சமண மதம்ங்கிறது எதை குறிப்பிடுதுன்னு ஏதோ கொஞ்சம் இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லை, அதான் சமண மதம்ன்றது தீர்த்தங்கர்கள். அதில் சில இப்போ புத்தருக்கு அப்புறம் சமணம் வருது. ஓகே, அதுவும் இதில் பிரிஞ்சது தான். பௌத்தத்திலேருந்து ஒரு சில இது கிட்டத்தட்ட சமணம்ங்கிறது ஒரு செயின்ட் மாதிரி அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மக்கள்கிட்ட எளிதாக போய் சேர முடியல, மக்கள் எளிதாக பின்பற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கனால அது அழிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ அதில் உள்ள கட்டுப்பாடுகள்லாம் நீங்கள் பின்பற்றி வாழவே முடியாது. அதில் நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க. எதுக்காது என்ன ஒரு முறை என்னன்னா, நீங்கள் சமண மதத்துக்குள்ளே போனதுனால நான் இதை சொல்லி ஆகணும். ஒரு வீல் சேரில் வச்சு ஒரு சமண துறவியை தள்ளி போயிட்டு இருந்தாங்க. ராணிப்பேட்டை பக்கத்தில் நான் காரில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது ஒருத்தரை மொட்டை வெயில்
மே மாத வெயிலில் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டுருக்கான். ஒரு சமண துறவி வெள்ளை இது போட்டு வாயில் மாஸ்க். நீங்கள் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் தான் அந்த உலகம் மாஸ்க்கை பார்த்துருக்கோம். ஆனால் கொரோனாவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்க்கை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான் அப்படின்றது நீங்கள் சமணத்தை வச்சு கண்டுபிடிச்சது. ஸோ மாஸ்க்கு போட்டு அவர் தள்ளிட்டு போகிறேன். தள்ளிட்டு போனால் என்கிட்ட கேமரா இல்லை காரில். எங்கள் ஆஃபீஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ்கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நெருங்கினேன்னு டக்குன்னு என் கேமராமேனை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வெளியில் நின்று ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டு கேமரா ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. 2 கிலோமீட்டர் போயிட்டாங்க. சரன்னு தள்ளிட்டு போகிறாங்க. தள்ளிட்டு போனோடனே அவரை பின்பற்றி, அவர் ஒரு கன்னடத்தை சேர்ந்தவர், சென்னைக்கு வந்துட்டு பெங்களூருக்கு ரிட்டர்ன் போகிறார் இந்த தள்ளு வண்டியில். எதில் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போகிறாங்க, கை உட்கார வச்சு. எந்த வருஷத்தில் அது? இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? ஏன் அவங்க வண்டியிலலாம் போக மாட்டாங்க? கேளுங்க, அந்த கதையை தான் நான் சொல்ல வரேன். இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமாம், இது எனக்கு வந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இவர் ஒரு பேட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனலில் போடுறதுக்காக டக்குன்னு கேமராமேனை கூட்டனே வணக்கம் சொல்லிவிட்டு, நீங்கள் யார் அப்படின்னு. நான் வந்து ஒரு சமண துறவி, அரைகுறை தமிழ்லேயும் கன்னடம் கலந்து பேசினார். எங்கே போகிறீங்க அப்படிங்க. பெங்களூர் போகிறேன். எங்கே வந்து போகிறீங்கன்னா சென்னையிலேருந்து போகிறேன். சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம், எங்களுடைய மத கூட்டத்துக்கு வந்தேன், போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டியில் தான் போவீங்களா, ஏன் காரில் போக மாட்டீங்களா, பஸ்ஸில் போக மாட்டீங்களா அப்படிங்கும்போது, காரில் போக மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை காரு வந்து அதிவேகமாக போகக்கூடியது, அப்படி போகும்போது பல உயிரினங்கள் அதனால் அடிபட்டு செத்துரும், நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் கொசு செத்துரும், ஈ செத்துரும். இப்போ ரோட்டில் ஏதாவது வண்டுகள் நண்டுகள்லாம் இருக்கணும். இப்போ இந்த வண்டி போகிறதுக்குள்ளே பல உயிர்கள் பலியாகி தான் போகும். மனித உயிர்கள் மட்டும் இல்லை, பல உயிர்கள் பலியாயிரும். அதனால் நாங்கள் வந்து குறைந்தபட்சம் எதில் போகணுமோ அதில் போவோம். இது தள்ளிகிட்டே போகும்போது நம்ம பார்த்துட்டு தானே போகிறோம், ஏதாவது இருந்ததுன்னா நிறுத்தி பார்த்துட்டு போவோம். என்னாரு ரொம்ப அருமையான திட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்துகிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த பையன் உங்களை தள்ளிட்டு வர இவர் யாருன்னு, இவர் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர், ஒரு பக்தர். சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் இவர் தான் தள்ளுவாரான்னு கேட்டேன். இல்லை, சென்னை நகர்லேருந்து வரும்போது பூந்தமல்லி வரைக்கும் ஒருத்தர் தள்ளிட்டு வந்தார். இவர் பூந்தமல்லியில் ஜாயின் பண்ணி காஞ்சிபுரம் தாண்டுற வரைக்கும் வந்தார். அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து வந்த தம்பி தான் இவர். இப்போ ராணிப்பேட்டை தாண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ மத்தியானம் லஞ்ச் வரும், சாப்பிட்டுட்டு காட்பாடி தாண்டினோடனே நாங்கள் மாற்றி விட்ருவோம். அடுத்து ஒருத்தர் வருவார், அவர் வந்து தமிழக எல்லை வரைக்கும் வைப்பார். அவரே வந்து அப்படியே பெங்களூர் வரைக்கும் தள்ளிட்டு போயிடுவார் சில நேரத்தில். இன்னும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது தள்ளி அப்படின்னோடனே சரின்னு நான் இதை அடுத்தடுத்து கேட்குறேன். அந்த கேட்டுட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, சர்ன்னு ஒரு மாருதி ஆம்னி வருது. வந்து இவரை வந்து நிறுத்துகிறாங்க. கண்டுபிடிச்சி வந்து நிறுத்தினோடனே மரத்து நிழலில் தான் நான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். மத்தியான நேரத்தில் ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த மாருதி ஆம்னி வந்து நின்னோடனே அதிலேருந்து 2 உணவு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் கொடுத்தாங்க. இவர் அங்கே உட்காந்துட்டே சாப்பிட்டாரோ, அந்த பையனும் சாப்பிட்டான். அதையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். உடனே நான் கேட்டேன், சரி சாமி இந்த மாருதி எங்கேருந்து வருதுன்னா, இது நெருக்கமாக நான் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா 10 மணிக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்புறோன்னா இந்த டைமுக்கு எங்கே போவோன்னு ஒரு கணக்கு போட்டு எங்கள் மடத்தில் இருந்தே சொல்லி அது பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் சமைச்சு அந்த வண்டியில் கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா எங்கள் மடத்துலேருந்தே கொண்டு வருவாங்க. அந்த மடத்துலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றத அந்த வண்டியிலே ஏறி நீ போயிடலாம்ல. இன்னொரு கேள்வி உங்களுக்கு வருமே. ஆமாம், ஏன்னா அது வண்டியில் தள்ளுறது. ஆமாம், இல்லை அந்த வண்டி இப்போ பல உயிர்களை கொள்ளாதா? அப்போ அண்டாவோட சேர்ந்து நீ ஏறி போயிடலாமே சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா நான் வந்து குருமார்களை மதிக்கிறவன். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்க வந்துடுறீங்க விதண்டாவாதமாக. அப்போ அதுக்கு வந்து நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் கேட்கலனாலும் நீங்கள் விதண்டாவாதமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. இல்லை, நீங்கள் அடுத்து கேட்பீங்களா? அதுதானே கேட்பீங்க. எனக்கு அது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய அறிவாளி. அடுத்து நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் இணையில கேட்பியோ, அந்த வண்டியிலே இந்த மூதேவி ஏறி வர வேண்டியதானேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம நான் அப்படி சொல்ல முடியாது. ஒரு பொறுப்பான ஒரு இதில் இருந்துக்கிட்டு நான் அந்த மாதிரி வார்த்தைகளை விட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி பதிலை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அப்போ தான் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. புரியுதா? பார்க்கும்போது அந்த குருமார் என்ன சொல்கிறேன்னா, அவர் நான் கேட்டேன், அதுக்கு நீங்களே அந்த வண்டியில் வந்துடலாமே அப்படின்னு. அவர் அதுக்கு பதிலே இல்லை நாங்கள் எப்படியே பழகிட்டோன்றார். அப்புறம் என்னாச்சு,
அப்போ இந்த இந்த யூபிக்காரன் பாவம் இல்லையா? கொசு நாய் நரியெல்லாம் செத்துருன்னு பயப்படுறீங்க. இந்த கொடுமை பண்ணுற இவன் என்ன பாவம் செஞ்சான்? இவனை வச்சு இவன் எதுக்கு தள்ளிட்டு வரணும் மொட்டை வெயில்ல அப்படின்னு ஒரு கேள்வி எப்போ உங்களுக்கு தோணுதில்லை? அதே மாதிரி எனக்கு அப்போ தோணுச்சு. இல்லை, அவர் பக்தர்கள் அவரோட சேவையை செய்கிறாங்க குருமார்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் திருப்பி எடுத்தார், வண்டி எடுத்தேன் பாரு ஓட்டம்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்து அதை ஒரு ஸ்டோரியாக போட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி கட்ட பஞ்சாயத்து ரேஞ்சுக்கு போய் தான் முடிஞ்சு. அங்கே உள்ளவர்கள்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேசி அப்புறம் எப்படி நீங்கள் இந்த செய்தியை போட்டீங்க? நான் சொன்னேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி தான் பண்ணலாமா இல்லையா? அதை தான் நான் போட்டேன். நான் தப்புன்னே சொல்லவே இல்லையே. தப்பு இவர்கள் இனிமேல் அந்த கைவண்டியில் போகக்கூடாது, காரில் தான் போகணுன்னு நான் சொன்னேன்னா? அது ஒன்றும் சொன்னேன். நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து செய்தியாக போட்டிருக்கேன். இது நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கண்டனம் தெரிவிக்கணுன்றக்கா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அப்புறம் அவர்களும் எல்லாம் தெரிஞ்ச சேட்டுகள் தான் வந்தாங்க, ஜெயின்கள் நண்பர்களாங்க. சரி, அது வேணால் நாளைக்கு போடாமல் பார்த்துக்க, நீ போட்டிங்க, இது எங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கு ஒன்று. ஐயோ அப்படின்னா நான் மருந்து போட்டே ஆகணும்னு சொன்னேன். அந்த மருந்து என்னென்னா அதை எடுத்துடணும் போட்டாங்க. அது பழைய கதை. இது ஜெயின் சமணர்கள். இது ஒரு இது இருக்காங்க இன்னும். இதுதான் சமணர்கள் அப்படின்றத நீங்கள் தெரியும். ஏன்னா அவர்கள் பூச்சி கூட கொசு கூட கடித்தாலும் அடிக்க மாட்டாங்க, தெரியுமா அவங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அதோட அது குடிச்சிட்டு போகுது ரத்தத்தை அப்படின்னு. அது இது சொல்லுவாங்க, நடந்து போகும்போது அந்த இதை கூட்டிகிட்டே போவாங்க. ஏன்னா ஏதாவது பூச்சி பட்ட செத்துருன்னு. ஆமாம். ஆனால் கூட்டும்போது சாகாது. கொசுவுக்கு தெரியும் விளக்கமாறு வருது அப்படின்னு. கொசுவோ இல்லை ஈயோ அதை வரும்போது ஏதோ கூட்டுறாங்கன்னா அது பறந்துடும். ஆனால் நடந்து போனீங்கன்னா காலடியில் வந்து செத்துரும். ஏன்னா கொசுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்றதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா மெதுவாக தான் கூட்டுவாங்க. அப்படி முதல்ல அப்படிங்கும் போதே அந்த கொசு தப்பிச்சிருச்சுன்னா பொழைச்சிச்சுன்னு அர்த்தம். இல்லை அழுத்தி கூட்டினாங்கன்னு வைங்க. அழுத்தி கூட்ட மாட்டாங்க. ஆமாம், மெதுவாக தான் மெதுவாக அப்படியே காற்றுல அப்படியே காடும்போது அது அப்படியே பறந்து போயிடும். இதுதான். ஸோ இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் மனிதர்கள் பார்ப்பாங்க சிலது. நான் அந்த மதத்தை நம்ம குறை சொல்லலை. நான் பார்ப்பேன், கொசு கடிக்குது. ஒருத்தர் பொண்டாட்டி மேலே ரொம்ப லவ்வாக இருப்பான், அழகாக இருக்கும் அந்த பொண்ணு, லட்டு மாதிரி இருக்கும். அதை அது பொறுத்துக்கிறோம். அது மேலே ஒரு கொசு உட்காந்து கடிக்கிறது இவன் தாங்க மாட்டான்ல. இப்போ கமல்ஹாசன் மாதிரி ஆளாக இருக்காங்க, இந்த அபிராமின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வைங்க. அவன் தன்னுடைய காதலியை கொசு கடிக்கிறது எப்படி ஏற்றுக்குவான்? தாங்க மாட்டான். மதம் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுவான், வேணாண்டான்னு. அது நல்லது தான், ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. என் பொண்டாட்டியை கொசு கடிச்சா தாங்க முடியாதுல. அவன் மதம் கன்வெர்ட் ஆகி இப்படியே போய் தான் அப்படியே இதாகிடுச்சு. நம்ம குற்றம் குறையெல்லாம் சொல்ல, நடக்கிறத நம்ம சொல்கிறோம். புரியுதா? வள்ளுவருக்கு காவி உடை இல்லை, வள்ளுவர் காவி உடைன்றது தான். நீங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போய் ஜெயின மதத்தை பற்றி கேட்டிங்கன்னா நான் அதுக்குள்ளே போயிட்டேன். இல்லை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அவர் 90% அவர் ஒரு சமணர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க இல்லையா? அவர் தீர்த்தங்கர்கள்னுவாங்க தலைவர்களை. அந்த அவங்க என்னென்னா மலையில் குடைஞ்சி இங்கெல்லாம் பாறை இருக்கும், அங்கெல்லாம் போய் அதில் பள்ளமாக இருக்கும், இயற்கையாகவே இருக்குது. அதில் போய் எவனா சிற்பியை எவனா கூப்பிட்டு போவாங்க போல. அவனை கூப்பிட்டு போய் திருத்தங்கர்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே போனீங்கன்னா ஒரு புத்தர் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்படி அடிச்சுட்டு அதுக்கு அடியில் பொந்தில் படுத்துருவாங்க. அதில் சமண படுகைகள்னு இருக்கும் அப்படின்வாங்க. அது என்னென்னா ஒரு கட்டில் மாதிரி கல்லுலேயே செஞ்சு தலகாணி மாதிரியும் கல்லில் செஞ்சு விட்ருவாங்க. இவங்க போய் அதில் படுத்துக்குவாங்க. அது ஒரு காலம். இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் அடுத்த செகண்ட் கட்டில் வருது. அப்போ அந்த காலத்தில் எப்படி சமணர்களுக்கு வருமா? அப்போ எப்படி வரும்ன்றக்காக கல்லுலேயே இருந்து கல்லுலேயே கோகுலில் போய் ஏசி கிடையாது கிடையாது, ஆனால் அந்த இதுக்குள்ளே போய் படுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இறைவனுக்குன்னு அவர்களுக்கு ஒரு உருவம்லாம் கிடையாது. திருத்தங்கர்கள் தான், இந்த தலைவர்கள் தான் அவர்களோட வழிகாட்டிகளாக பார்க்கும்போது. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க கடவுள் பேரை இறைவன் இவர் தான்னு சொல்லாத ஒரு இதாக இருக்கிறதுனால அவர் அதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு